சென்னையில் உள்ள காவலர் குடியிருப்பில் போக்குவரத்து பெண் காவலர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அழகேசனின் மகள் சுமதி. இவர் சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து காவல் பிரிவில் காவலராக பணியாற்றி வந்தார். இவர் பெற்றோருடன் சென்னை பெரம்பூர் செம்பியம் காவல் குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் 30 வயதை கடந்த அவருக்கு திருமணம் செய்ய பெற்றோர் முடிவு செய்து அவருக்கு வரன் தேடி வந்ததாக தெரிகிறது. ஆனால் திருமணத்தில் விருப்பமில்லாத சுமதி கடந்த சில நாட்களாக சோகத்துடன் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற சுமதி இரவு உணவு அருந்திவிட்டு அவரது படுக்கை அறைக்கு தூங்க சென்றுள்ளார். இன்று காலை சுமதி பணிக்கு செல்லும் நேரம் கடந்தும் அவர் அறையை விட்டு வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த பெற்றோர் அவரது படுக்கை அறை கதவை தட்டினர். வெகுநேரம் தட்டியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது சுமதி மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த செம்பியம் காவல்துறையினர் சுமதியின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருமணத்தில் விருப்பமில்லாத சுமதி வேறு யாரையாவது காதலித்து வந்தாரா அல்லது திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் தற்கொலை செய்து கொண்டாரா என பல கோணங்களில் சுமதியின் செல்போனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.